வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அடுத்து வரக்கூடிய 3 மாதங்கள் 2025 இறுதி கட்டத்துல இருக்கும். இந்த 2025 அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்துல இருக்கக்கூடிய பலன்கள். ஏன்னா இந்த 3 மாதத்துல வருட கிரகங்கள் ஆகட்டும், அடுத்து மாத கிரகங்கள் ஆகட்டும், நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் செயல்பட போகுது. எப்போதுமே ஒவ்வொரு மாதத்திலையும் கிரகங்கள் சாதாரணமான ஒரு பயிற்சிகளை அடைந்தாலும் கூட இந்த 3 மாதங்கள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த குரு ஆகப்பட்டவர் அக்டோபர் மாதம் அதிசாரம் பெற்று உச்ச நிலை அடைகிறார். அடுத்து மாத கிரகங்களாகப்பட்ட சுக்கிரன், சூரியன், புதன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீச்ச நிலை அடைந்து அடுத்து நீச்ச நிலை அடைகிறார். சுக்கிரனும் சூரியனும் நீச்ச நிலை அடைகிறார். செவ்வாய் அவருடைய ஆட்சி வீடுக்கு செல்கிறார். அடுத்து நவம்பர் மாதத்துல அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த மாதிரியான நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கு. குரு உச்சநிலை அடைந்து டிசம்பர் மாசம்தான் அவர் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறப்போகிறார். அதனால இந்த 3 மாதங்கள் ஒரு நிறைய ஒரு மாற்றத்தை தான் தரும். இது நாள் வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த 3 மாதம் ஒரு அருமையான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதங்களாக இருக்கும். இந்த மாதத்துல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் மிதுன ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், அதாவது உபஜய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். நிறைய டேலண்ட் இருக்கும், நிறைய ஒரு புத்தி கூர்மை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி காற்று ராசி என்பர்களும் இந்த மிதுன ராசி என்பர்கள் தான். காற்று ராசி அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக எப்போதுமே ஒரு பிரயாணத்திலேயே இருப்பாங்க இவர்கள். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த குழந்தை பிறந்துருச்சு, மிதுன ராசியில ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே அதிகப்படியாக ஒரு பிரயாணத்திலேயே இருப்பவர்களாக இருப்பாங்க. வளர்ந்து பெருசாயாச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் உத்தியோகம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ல அதிகமாக டிராவல் பண்றது, இந்த மாதிரியாகலாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய நாலேஜ் இருக்கும். அதிகப்படியான ஒரு புத்தக ஒரு நாலேஜ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். சும்மா இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்த படிச்சுக்கிட்டே இருப்பாங்க மிதுன ராசி என்பர்கள். பகவத்கீதை ஆகட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை அதிகப்படியாக தெரிஞ்சுக்கிறது, அதாவது அந்த விஷயங்கள்ல ஏன் இதனால இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான காரண காரியங்களை முக்கியமாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசிக்கு இவர்களினுடைய 2ஆம் இடத்துல அந்த குரு உச்சம் அடைகிறார். இந்த 3 மாத காலகட்டத்துல அந்த அக்டோபர் மாதம் அடையக்கூடிய அந்த குரு பகவான் இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வரப்போகுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல நிறைய பிரிவுகள், தேவையில்லாத அவமானங்கள், ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா அவங்க தனியா போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, நான் தனியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த மாதிரியாகலாம் திடீர் திருப்பங்களை எல்லாத்தையுமே இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த குரு ஜென்ம குருவாக இருக்கும்போது பலவிதமான ஒரு மாற்றங்களை கொடுத்துருப்பார். என்னுடைய பழைய பதிவு நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எப்போதுமே ஜென்ம குருவுக்கு நான் ஒரு சிறிய விளக்கம் கொடுத்துருப்பேன். ஒரு வேக்சினேஷன் மாதிரி தான். ஒரு குழந்தை பருவத்துல ஒரு காய்ச்சல் வராம தடுக்கிறதுக்கு, ஒரு நோய் வராம தடுக்கிறதுக்கு நம்ம எப்படி அந்த தடுப்பூசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேக்சினேஷனை போடுறோமோ அதே மாதிரி தான் சில விஷயங்கள்ல நம்ம ஈடுபடாம இருக்கிறதுக்கு அந்த குருவாகப்பட்டவர் நிறைய தடைகள், நிறைய அவமானங்கள், தேவையில்லாத ஒரு அசிங்கங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும் அந்த ஜென்ம குரு. அதை எல்லாத்தையுமே இந்த மிதுன ராசி என்பர்கள் ஒரு முழுவதுமாக அனுபவித்து நிற்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஏண்டா அப்பா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எவ்வளவு பொருள் வந்தாலும் நமக்கு பத்த மாட்டேங்குது, எவ்வளவு பணம் காசு வந்தாலும் பத்த மாட்டேங்குது, அதே சமயத்துல யாரையுமே நம்மளால திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வாழ்க்கையின் வெறுப்புத்தன்மைக்கு முழுவதுமாக சென்ற நபர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் மிருகஷீரிடம், திருவாதிரை, அடுத்து புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள். இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அதிபுத்திசாலிகள் தான். இவர்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு யாருமே ஈடு இணை இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த புத்திசாலித்தனத்தை 1% இவங்களோட இடத்துல யூஸ் பண்றாங்களா அப்படின்னா
கிடையவே கிடையாது. அது எல்லாமே காற்றோட காற்றாக மண்ணோட மண்ணாக புதைந்து போகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் எங்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிறந்த இடத்துல இருந்து ஒரு 1500 கிலோமீட்டரோ இல்லை வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ வேறு இடத்துல போய் செட்டில் ஆகும்போதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஒரு லைஃப்ன்றது ஒரு அமைப்பு, நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கும். அதனால்தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பெற்றோர்களோட அதிகமாக ஒரு வசிக்காத ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. பெற்றோர்கள்கிட்ட மேக்சிமம் இவர்களினுடைய லைஃப் இருக்கவே இருக்காது. ஒரு சிறிய பருவத்தில், குழந்தை பருவத்தில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே ஒழிய கொஞ்சம் வளர வளர பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த பெற்றோர்களை பிரிந்து எப்போதுமே தனியாக தன்னுடைய வாழ்க்கையை கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். அப்படியே நாங்கள் பெற்றோர்கள்கிட்ட தான் இருக்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர்களுக்கு உங்களால் நிறைய கடன், தேவையில்லாத ஒரு அவமானங்கள், யாராவது ஒருத்தர் இவங்களை பெற்றோர்களை அவமானப்படுத்திட்டு போவாங்க. அதை உங்க கண்ணு முன்னாடி எப்ப பார்த்தாலுமே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் நிறைந்த ஒரு அன்பர்களாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த 2ஆம் இடத்துல அந்த குரு உச்சநிலை அடையிறது மிகவும் ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அடுத்து அந்த குருவும் அடுத்து சூரியனும் சுக்கிரனும் இந்த காலகட்டம் உங்களுடைய 4ஆம் 5ஆம் இடங்கள்ல நீச்ச நிலை அடைகிறார் அக்டோபர் மாதத்துல. அடுத்து நவம்பர் மாதத்துல அந்த சுக்கிரனாகப்பட்டவர் அவருடைய ஆட்சி இடத்திற்கே வந்துடுறார். அதனால மிகப்பெரிய அளவுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ஒரு ஏமாற்றம் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல கிடைக்கிறது ரொம்ப ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய பெற்றோர்களின் சொத்தோ இல்லை பெற்றோர்கள் செய்த இந்த தொழிலையோ நீங்க எடுத்து நடத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த 3 மாத காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சொந்த சொத்துக்களையும் பூர்வீக சொத்துக்களையும் அனுபவிக்கிறதுல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு அலாதியான ஒரு விருப்பம் அப்படின்றது ஒரு 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 அம்மா அப்பா கூடயே டிராவல் பண்ற மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் இவர்கள் சொந்தமாக சுயமாக வாங்கி சம்பாதித்த ஒரு சொத்துக்கள்லாம் பெரிய அளவுக்கு இவர்களுக்கு விருப்பமே கிடையாது. அந்த சொத்துக்கள்னால மிகப்பெரிய அளவுக்கு எனக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியாக சுயமாக ஒரு வாங்கிய சொத்துக்களை பெருமளவு விருப்பப்பட மாட்டாங்க. பட் அது வாங்கி இருந்தா கூட அதுல இருந்து ஒரு நன்மைகள் தான் இவருக்கு வருமே ஒழிய பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கிடையாது. இந்த காலகட்டம் உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த செவ்வாய் உச்சம் பெறதுனால சில தேவையில்லாத கடன்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். ஏதாவது ஒரு இடத்துல பணத்தை லாக் பண்ணி அந்த பணத்தை நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு சில தேவையில்லாத கடன்கள், ஒரு பர்சனல் லோன் போடுறதோ இல்லை ஏதாவது ஒரு லோன் போடுறது, இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது, இந்த மாதிரியாகலாம் அந்த கடன்களை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம். இந்த 3 மாதங்கள்ல அதுல ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், தொழில் ரீதியான மந்த தன்மைகள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதிய ஆர்டர்ஸ், புதிய கஸ்டமர்ஸ், புதிய வாடிக்கையாளர்கள், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான முதலீட்டாளர்கள் முதற்கொண்டு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த 3 மாதத்துல அந்த தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். மிதுன ராசி என்பர்களுக்கு எங்களுடைய திருமணம் இந்த 3 மாத காலகட்டத்துல கண்டிப்பா ஆகுமா, நிறைய தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு டிசம்பர் மாதத்துல தான் உங்களுக்கு திருமண தடைகள் விலகுது. அதனால டிசம்பர் மாதத்துல இருந்து அந்த திருமண ஏற்பாடுகளுக்கு உண்டான முயற்சிகளை தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகம் எழுதணும், அடுத்த நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.